வெல்கம் பேக் டு குந்தவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டயட்டில் இருக்கிறவங்க சிக்கன் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு பிளேட்டில். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கறி மசாலா, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சோள மாவு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. இது எதுக்கு சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது. அதுக்காக இந்த மாவுலாம் நம்ம சேர்க்குறது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 இல்லைன்னா 20 நிமிஷம் நம்ம தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் பிரட்டி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து மறுபடியும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாங்க. அப்பப்போ நீங்கள் வந்து மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து கிளறி விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருங்க. வேறு எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கல. ஒன்லி ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கோம், கறி மசாலா சேர்த்துருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்காங்க டேஸ்ட்டுக்காக. சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நமக்கு வந்து சிக்கன் கிடச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.